banana cake பண்ண போறோம். So நான் சொல்றேன் விக்னேஷ் பண்ணுவான். Vignesh is going to prepare. ஆமா. நீங்க சொல்லுங்க என்ன சாமான் சொல்லுங்க. So இதுக்கு தேவையான பொருள் வந்து 3 banana, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் நாட்டு சக்கரை, அதில் ஒரு பாதி வந்து ஏதாவது ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், இல்லை வெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து இந்த சாக்லேட் பிட்ஸ் கிடைக்கும்ல அது, அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து எசன்ஸ் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா சுக்கு பொடி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பனானா கேக் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கல்லுப்பு இது வந்து அப்படியே ஒரு 10-15 வாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த ஒரு வாட்டி நம்ம பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பு எடுத்து வச்சிடணும். அது அப்படியே சுட்டுன்னு இருக்கும். ஓகே. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இழுப்பு செடி வந்து பழைய இழுப்பு செடி, இது வரும் இதுக்கு தான் வச்சுருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு பிஸ்கெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அது வந்து பழசு. இப்போ இந்த இழுப்பு செடி இல்லைன்னா பழைய குக்கர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உப்பு போட்டிருக்கான் அதில். இப்போ கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணணுமா? அப்படியே இருக்கட்டும், நம்ம வைக்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் சூடாகணும். வாழைப்பழம் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த நாட்டு சக்கரை, எண்ணெய் ஊற்றிக்கணும். இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் அரைச்சிக்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சோன்னா நல்லா அரைச்சிடணும் விக்னேஷ். ஓகே. ஹேண்ட் மிக்சரில் ஆமாம், வெறும் இந்த கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாவுலாம் பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு பிசைறதுக்குலாம். சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு ஆனால் கையில் பிசைறது கஷ்டமாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸா பர்கர்லாம் பண்ணுறோம்ல, அப்போ அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஹேண்ட் மிக்சர். ஹேண்ட் மிக்சர் இது வந்து தயிர் கடையத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து இது வந்து அவசியம் இல்லை, மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் வேணும்னு இல்லை, மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ஸோ இது மாதிரி 2 பிளேடு கொடுக்குறாங்க. இந்த டைப்லையும் கொடுக்குறாங்க. டோட்டலாக 4 பிளேடு. இது வந்து மாவு பிசைறதுக்கு, அது வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு. ஓகே. இதோட லிங்க் அங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து பேக்கிங் பவுடர், இது பேக்கிங் சோடா, கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, இது சுக்கு பொடி, கோதுமை மாவு, சளி, கொஞ்சம் லிக்விட் ஆகிறதுக்கு ஒரு பாதி பால் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம், அதாவது செமி லிக்விடா இட்லி பதத்துக்கு வரணும். அந்த மாவுங்க எடுத்தா கொஞ்சம் சுமாராக சூடு இருக்கிற பாலை விட்டுட்டு பாதி விட. இது வந்து காய்ச்சின பால், சாக்லேட் சிப்ஸுன்னு போட்டுட்டு சுற்றுங்க. எல்லாம் சைடில் இருக்க மாவெல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து இந்த பேனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்ல. கேக்கு பேனில் வந்து வெண்ணெய் தடவிக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு டஸ்ட்டு மாரி பண்ணிவிட்டு அப்புறம் விடணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஓ, ஓகே. இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் வைக்கலாம். ஸோ இப்போ அதில் கொஞ்சம் மாவு போட்டு கொடுங்க. கொஞ்சம் கோதுமை மாவு அப்ளை பண்ணணும். இப்போ பட்டர் போட்டிருக்கேன், அதில் போட்டிருக்கேன், பட்டர் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், எல்லாம் எடுத்துடணும். இது எக்ஸஸ் மாவை எடுத்துடலாம். இல்லை அந்த பாத்திரத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது, இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து விடணும். முடிக்கிறேன். இது வந்து ஒரு 30 to 40 minutes ஆகும். பார்க்கலாம், பார்த்துட்டு இது பண்ணலாம். சிம்லேயே இருக்கணும். சிம்லேயே தான், அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். கொஞ்சம் இது பண்ணி பாருங்க, நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்குல்ல. ஃப்ளஃபியாக வரும், ஒட்டலை. இப்போ என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் திருப்பி கவர் போடலாம். அப்படியே கவுக்கணும். ஆமாம், ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். நல்லா ஆடுறதுக்கு 1/2 hour ஆகும். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விக்னேஷ், ஆஃப் பண்ணிவிடும். 1/2 hour ஆகட்டும். அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஓகே.
ஓ சூப்பர். கட் பண்ணி பாரு, சாஃப்டாக எப்படி இருக்குது. பனானா கேக். கரெக்டாக கட் பண்ணா கொஞ்சம் பாரு, சாஃப்டாக இருக்குது. அப்படியே கையில் சூப்பராக வந்துட்டுல. சாப்பிட்டு பாருங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி காமி, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கான்னு பார்ப்போம்.